வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நீங்கள் ஒரு ஃபேஷன் பிஸ்னஸோ இல்லை இ-காமர்ஸ் பிஸ்னஸோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி என்னன்னா, நீங்கள் ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, அந்த டிஷர்ட் வந்து ஒரு மாடல் வியர் பண்ணுற மாதிரி ஷோகேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு மாடலை போய் பிடிச்சி ஃபோட்டோஷூட் பண்ணுறதோ, இல்லை சில பேர் வந்து அவங்களே வந்து மாடல் ஆக்கிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். சில டைம் வந்து இது வந்து அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க ஏஐ வேர்ல்டில் கூகுள் ஏஐ யூஸ் பண்ணி நாம் இது வந்து சிம்பிளாக ஒன் ஸ்டெப் கிளிக்கில் ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபை க்ரியேட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் எந்த கேமராவோ தேவையில்லை, ஒரு ஸ்டூடியோவோ எதுவுமே தேவையில்லை. எப்படி வந்து ஹை குவாலிட்டி கேமராவில் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஃபினிஷ் வருமோ, அதே போல் ஃபோட்டோ ஃபினிஷோட இந்த ஏஐ டூல் வச்சு நாம் வந்து ஒரு ரியல் பர்சனே வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு செஷனில் போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த யூஆர்எல் போட்டு நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதும் என்ன ஆகும்னா, உங்களோட கூகுள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால என்னோட கூகுள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கல. அப்புறம் ஒரு அலர்ட் வார்னிங் வரும் இந்த மாதிரி. இது வந்து ரன் எனிவேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் அப்போ தான் ரன் ஆக ஆரம்பிக்கும். இதை ரன் பண்ணி கொடுக்குற அந்த யூஆர்எல்ல தான் நம்ம வந்து அந்த ப்ரௌசரில் தான் நம்ம வந்து இந்த மாடல் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணி எல்லா மாடல்ஸோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஆர்எல்லாக கொடுக்கும். அதாவது வந்து ஒரு லிங்காக கொடுக்கும். அந்த லிங்க்கில் தான் போய் நம்ம மாடல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதனால் இது ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ப்ராசஸாக ரன் ஆகும். எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி அந்த லிங்க்கை கொடுக்கறதுக்கு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுனா, இன்ஸ்டாலிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ப்ரோக்ராம் ரன் ஆகும். டோட்டலாக எனக்கு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த லிங்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நடுவில் எதுவும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ப்ரௌசரை. இப்போ ஓடி முடிச்சதும் இந்த மாதிரி வந்து சில டேட்டாஸ் எல்லாம் வந்து அது டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ திருப்பி இன்னொரு ஸ்டெப் ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி விட்டுட்டு அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுட்டு நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது 100% ஆகிட்டு திருப்பி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரன் ஆகும். நான் எதுவுமே கை வைக்கல. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன் பட்டனை மட்டும் கொடுங்க போதும். இப்போ என்ன ஆகும்னா, இதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு லைவ் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். அது 72 ஹவர்ஸ் தான் ஒர்க் ஆகும். வந்துடுச்சு உங்களுக்கு ரன்னிங் ஆன் பப்ளிக் யூஆர்எல்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி gradio.liveன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த யூஆர்எல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த யூஆர்எல் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஆன் பப்ளிக் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் போதும். அப்படியே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே இருந்தால் நம்ம வந்து இந்த மாடல்ஸ்க்கு ஏற்ற டிஷர்ட்டோ இல்லை எது மாதிரி டாப்ஸோ எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த மாடல்ஸ் வியர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்புட் இமேஜ் என்ஹான்ஸ் அட்வான்ஸ்னு இருக்கும். இதில் வந்து இன்புட் இமேஜும் அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டிஷர்ட் இமேஜை நம்ம கொடுத்து நம்ம வந்து அந்த மாடல் வந்து வியர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் மாடல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இமேஜ் அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களோட டிஷர்ட்டை ஒரு பிளெயின் டிஷர்ட்டோ ஏதோ ஒரு டிஷர்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷர்ட் இந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து கொடுத்துட்டேன். பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வாங்க. இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். டைப் ப்ராம்ப்ட் ஹியர் ஆர் பேஸ்ட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதாவது உங்களோட மாடல் வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச மாடல், அதனால் நான் சும்மா டைப் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி மாடல் சவுத் இண்டியன் போட்டு அந்த சவுத் இண்டியன் மாடல் வந்து வியர் பண்ணுற மாதிரி நான் போடணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சவுத் இண்டியன் ப்ரொஃபஷனல் வியரிங்க டிஷர்ட் அப்படின்ட்டு வித் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கணுமா இல்லையான்றது நான் வந்து சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டார்க் ஹேர் வியரிங் ஸ்பெக்டிகல்ஸ்னு போட போகிறேன். இது ஒரு ஜஸ்ட் பேசிக் மாடல் தான். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியுதுக்கு அடுத்த இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்து ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது மட்டும் தான் பார்க்கணும். தேவைப்பட்ட கீழே வந்து இந்த அட்வான்ஸ்ன்றதும் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் பெருசாக தேவை கிடையாது. என்ன ஆல்ரெடி இங்கே அட்வான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் மேலே வாங்க. வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் பண்ண வேணாம். இதை தவிர ஸ்டாப் அட் வெயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இதில் வந்து 0.85 கொடுத்துக்கோங்க ஸ்டாப் அட்டுன்ற இந்த இடத்துல. வெயிட்ன்ற இடத்துல வந்து 0.95 to 0.99 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நான் 0.95 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வாங்க.
கீழே எந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், ஸ்டைல்ஸ், மாடல்ஸ், அட்வான்ஸ்னு இருக்குது. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்து குவாலிட்டின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன சைஸில் வந்து உங்களுக்கு இமேஜ் வேணுன்றதை செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து டிஃபால்ட் சைஸோட போக போகிறேன். ஏன்னா ஜஸ்ட் இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஆஸ்பெக்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட சைஸஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் வந்து இப்போ ரெக்டாங்கிளாக வேணுமா, ஸ்கொயராக வேணுமா, அந்த சைஸோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு டிஃபால்ட் சைஸே போதும். இமேஜ் நம்பர் எத்தனை வேணுன்றதுக்கு நான் 2ன்றது டிஃபால்ட் ஆப்ஷனோட போகிறேன். நீங்கள் 4 இமேஜஸ் வேணும்னா 4 கொடுத்துக்கலாம். அதே போல் அவுட்புட் ஃபார்மேட் என்ன வேணும், பிஎன்ஜி, ஜேபெக், வெப் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நெகட்டிவ் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுவும் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டைல்ஸில் போங்க. என்னென்ன ஸ்டைல்ஸில் வந்து இமேஜஸ் வந்து ரெடி ஆகுன்றது மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவும் நான் வந்து பெருசாக வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் வேணுமா, என்ன ஸ்டைல் வேணும்னு இருக்கும், மாடல்ஸ்ன்றது இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த செட்டிங், பேசிக் செட்டிங்கோடய நான் போகிறேன். போயிட்டு நம்ம இந்த ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜென்ரேட்ன்றதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பிறகு என்ன ஆகும்னா ஒரு மாடலை வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். இதுவும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து எல்லா மாடல்ஸோட சாம்பிளிங்கையும் எடுத்து போட்டு இது ஒரு 2 to 3 minutes ஆகும். நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒட்டி நான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் ஜென்ரேஷனை காட்டிட்டேன். இப்போது இதுவே வந்து 2 minutes கிட்ட ஆச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சாம்பிளிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் அவுட்புட் கொடுக்கும். சாம்பிளிங் வந்து 60 ஸ்டெப்ஸ் வரைக்கும் போகும். இப்போ பாருங்கள், சாம்பிளிங் ஸ்டெப் 42, 43, 44 போய்ட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 60 ஸ்டெப்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு உங்களோட மாடலோட இமேஜை வந்து கொடுத்துரும். இப்போது பாருங்கள் 60 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 60 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து மாடலை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆக ஆரம்பிக்கும் மாடலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா டோட்டலாக வந்து 2 இமேஜஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அடுத்த இமேஜுக்கான மாடலிங் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதுவும் 60 ஸ்டெப்ஸ் ஆகும். நீங்கள் எத்தனை இமேஜஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை சாம்பிளிங் ஸ்டெப்ஸ் நடக்கும். நான் 2 இமேஜ் கொடுத்ததுனால ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுச்சு, இன்னொரு இமேஜோட சாம்பிளிங் ஸ்டெப் பண்ணுது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இதுதான் வந்து 2 இமேஜ், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் கட்டான மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. ஃபுல் ஃபேஸோட ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் டு டிஸ்பிளே த டிஷர்ட்டை தான் நம்ம காட்ட போகிறோம், ப்ரொமோட் பண்ண போகிறோன்றதுனால இப்போ இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கனால இதையே வந்து நான் அட்வான்ஸ்டாக நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா நான் அட்வான்ஸ்டாகவும் எடுத்துகிட்டு போக முடியும். டவுன்லோட் ஆப்ஷன் மேலே இருக்குது. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஏஐ மாதிரி இல்லை, வந்து ஒரு ரியல் பர்சன் மாதிரியே இருக்குது. இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து ஃபோட்டோ கொடுக்கும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ChatGPTயில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து வேணுன்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கேட்க போகிறேன். கிவ் மீ ப்ராம்ப்ட் டு கிரியேட் எ ஃபோட்டோஷூட் இமேஜ் ஆஃப் எ மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்க போகிறேன். வியரிங் எ டிஷர்ட்னு சொல்லி நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ இங்கே கொடுத்து ப்ராம்ப்ட் அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு வரலாம். நான் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஒரு ChatGPTயில் போய் இந்த ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணுறேன். கொடுத்துட்டு சப்மிட் நீங்கள் கொடுத்ததும் என்ன பண்ணால் இந்த நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற ப்ராம்ப்டை வந்து ChatGPT கொடுத்துரும். இந்த ப்ராம்ப்டை எடுத்துன்னு போய் அங்கே போட்டு நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துருச்சு. ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் ஃபோட்டோ ஃபீச்சரிங். நாம் வந்து சிம்பிளாக எழுதியிருப்போம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப்ன்றதுனால இது வந்து அதனோட ப்ராம்ப்ட் வந்து கிளியராக கொடுத்துருச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராம்ப்ட்ன்ற இடத்துல போட்டு திருப்பி ரீஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் மாடலாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ண மேல் பார் ஃபீமேல்னு இருக்குது, அதில் எடுத்துகிட்டு ஃபீமேல்னு போட்டு அது இல்லாமல் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்னு இருக்குது. நான் இதை ஸ்பெசிஃபிக்காக வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் எடுத்து வர போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா சவுத் இந்தியன் ஃபீமேல்ன்றது மென்ஷன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டில் கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் கொடுத்து பார்க்க போகிறேன். இப்போ நான் ஜென்ரேட்டும் கொடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ராசஸ் என்னென்னலாம் நடந்ததோ அதே ப்ராசஸ் வந்து இப்போயும் நடக்கும். 2 இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 60 சாம்பிளிங் ஸ்டெப்ஸ் நடக்கும். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் ஜென்ரேட் ஆகிடுச்சு.
ஜென்ரேட் மாடல் பாருங்கள். அப்படி ஒரு சவுத் இந்தியன் ஃபீமேல் வந்து இந்த டிஷர்ட்டை வியர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாடல் ப்ராம்ப்டை வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக என்னென்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த உட்காந்துருக்க மாதிரி சிட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி எந்த பொசிஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்து இந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபோட்டோ ஷூட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி செஷனில் கூகுள் ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மாடல் ஃபோட்டோ ஷூட்டை வந்து ஏஐ டூல் வழியாக பண்ணுறதுன்றதை சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.